லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகியுள்ள திரைப்படம் கூலி. இதில் அவருடன் சத்யராஜ், அமீர் கான், சௌபின் சாஹிர், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்திருக்கின்றனர். பூஜா ஹெக்டே மோனிகா என்ற பாடலுக்கு நடனமாடியிருக்கிறார். முதன்முறையாக ரஜினியும் லோகேஷ் கனகராஜும் மாசான ஆக்ஷன் படத்தில் இணைந்திருக்கிறார்கள். கமலுக்கு எப்படி லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தின் மூலம் தரமான சம்பவத்தை செய்தாரோ அதே சம்பவத்தை இதிலும் ரிப்பீட் செய்வார் என்று சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் நம்பிக்கையாக இருக்கின்றனர். கூலி படமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கின்றது. இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருப்பதன் காரணமாக ப்ரமோஷன் பணிகள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இப்போது வரை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பல சேனல்களில் தொடர்ந்து பேட்டிகளை கொடுத்து வருகிறார். அந்த பேட்டிகளில் அவர் பேசும் பல விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. இப்படத்தை திரையில் காண ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். கூலி திரைப்படத்தின் ப்ரீ புக்கிங் வெளிநாடுகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பே துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இதுவரை நார்த் அமெரிக்காவில் $750,000, ஆஸ்திரேலியாவில் $100,000, UK அண்ட் அயர்லாந்தில் $50,000 என வசூல் செய்துள்ளது. இது கூலி திரைப்படத்திற்கு வெளிநாடுகளில் கிடைத்துள்ள அமோக வரவேற்பு ஆகும். கண்டிப்பாக மாபெரும் வசூல் சாதனையை அங்கு கூலி படைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கூலி படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை நேரு அரங்கில் நடைபெறுகிறது. இதனை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வீடியோ வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. கூலி ட்ரெய்லர் ஏற்கனவே தயாராகிவிட்டது. லோகேஷ் கனகராஜ் தனக்கு நெருக்கமான சிலரிடம் மட்டுமே இதனை காண்பித்துள்ளார். நெல்சன், கார்த்திக் சுப்புராஜ், சூர்யா மற்றும் கார்த்தி போன்ற பிரபலங்கள் பார்த்துள்ளனர். லோகேஷ் கூலி ட்ரெய்லரை விஜயிடம் திரையிட்டுள்ளார். விஜய் தனது குடும்பத்துடன் கூலி ட்ரெய்லரை பார்த்து வியந்து பேசியுள்ளார். விஜயின் மனைவி சங்கீதாவும் எல்லோரும் செம ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம் என பாராட்டி இருக்கின்றார். கூலி இசை விழாவை பார்க்க பலரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். சமீப காலமாகவே ரஜினிகாந்த் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அவரது பேச்சு பார்வையாளர்களை கவரும் வகையில் உள்ளது. பொன்னியின் செல்வன், ஜெயிலர், வேட்டையன் ஆகிய திரைப்படங்களின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியின் நகைச்சுவையான மேடை பேச்சு வைரலானது. அந்த வகையில் கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி என்ன பேச போகிறார் என்பதை கேட்க ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர்.